அதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு சீஷரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிசுத்த ஆவி குறித்து பவுல் மற்ற எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசினே போகலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி சுருக்கமாய் சில விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமாம், ஒரு சின்ன வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு பவுல் இங்கே சொல்கிறார். நான் இது வாசித்த உடனே ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா இன்னும் ஆவியை இங்கே சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். இன்னும் ஆவி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவி தானே? ஏன்னா இங்கே மொட்டையாக ஆவின்னு போட்டதுனால இது பரிசுத்த ஆவியானவர் தானா அப்படின்னு நான் யோசித்து இன்னொரு மொழிபெயர்ப்பை பார்த்தேன். இது அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எனக்கு திருப்தியாக இல்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பை பார்த்தேன். அதில் என்ன போட்டுக்குதுன்னா, தூய ஆவியானவர், தூய ஆவியின் செயல்பாட்டை தடை செய்யாதிருங்கள். அது ரொம்ப அழகாக இருந்தது. தூய ஆவியின் செயல்பாட்டை தடை செய்யாதிருங்கள் அப்படின்னா இதில் ஆவியை அவித்து போடாதிருங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. ஆவியனே புரிஞ்சுக்கிறது கஷ்டமாகுது. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு தெளிவாக இருக்குது. தூய ஆவியின் செயல்பாட்டை தடை செய்யாதிருங்கள். முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தூய ஆவியானவர் கிரியை செய்கிறவர், தூய ஆவியானவர் செயல்படுகிறவர், அல்லது தூய ஆவியானவர் செயல்பாடுகள், அவருடைய செயல்கள் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் முதல்ல தேவை. இப்போ இதை அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் அல்லது கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ அதை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தடை செய்யலாம். தூய ஆவியானவரின் செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்யலாம்? தடை செய்யலாம் அல்லது தடை செய்யாமல் இருக்கலாம். இப்போ அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார், எப்படி கிரியை செய்கிறார், ரொம்ப முக்கியமான காரியம். அது தெரியலனா நாம் அவருடைய கிரியைகளை குறித்த புரிந்து கொள்வது இல்லாமல் இருப்போம். அவர் எப்படி என் வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று தெரியாமே இருப்போம். இப்போ அது நாம் தெரியணும். சில நேரங்களில் எல்லாமே பரிசுத்தானே செய்கிறாரு அப்படின்ற நிலைக்கு போயிடக்கூடாது. அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. இதைதான் அப்போஸ்தலன் பவுல் இங்கே எழுதுகிறார். நிறைய விஷயம் எழுதுறார். மேலே நிறைய இருக்குது, கீழே நிறைய விஷயங்கள்லாம் எழுதுறாரு. எல்லாவற்றையும் பார்க்கணுன்னா நமக்கு நேரம் கிடையாது. அதனால இந்த ஒரு வசனத்தில் உள்ள காரியங்களை மாத்திரம் என்ன செய்ய போகிறோம்? நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் என்ன இருக்குது? தூய ஆவியானவரின் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட விரும்புகிறாரா? செயல்படுறாரா? தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது நமக்கு தெரியணும். செயல்படுகிறார். ஆமாம், என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக தான் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே அந்த 120 பேர் கூடியிருக்கும் போது அவருடைய செயல்பாடு, அவர் இறங்கின போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேதுருவை பார்க்கும்படி எல்லாரும் செய்தார். இந்த பேதுருவை இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. இந்த பேதுருவா, மீன் பிடிச்ச இந்த பேதுருவா அப்படி என்ற நிலையிலிருந்து தூய ஆவியானுடைய செயல்பாடு அங்கே பயங்கரமாய் காணப்பட்டது. வித்தியாசம் தெரியுதா? மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு தூய ஆவியானவருடைய செயல்களால் நிறைந்த பேதுரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை குறித்து இந்த 3 வசனங்களிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். 14ஆம் அதிகாரத்திலும்
15ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் அதிகாரத்திலும் இதெல்லாம் இருக்குது. 3 அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, என்றென்றைக்கும் என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் இல்லையா? என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாசம் பண்ணி நம்மோடு இருக்கிறவரா இருக்கிறார். அப்படின்னா எதற்காக? இவர் இன்னும் வரல, பரிசுத்தார் ஊற்றப்படலை. அதுக்கு முன்னால அவர் வரப்போகிறதையும் அவர் செயல்பாடுகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ 14ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப அவரை குறித்து அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் குறித்து தெரியாது. ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, என்றென்றைக்கும் என்ற வார்த்தையை ஏன் சொல்றாருன்னா, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை குறித்து தெரியும். எப்படி தெரியும்னா, பழைய உடன்படிக்கை புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் வாசிக்கிறான். தீர்க்கதரிசி புத்தகத்திலே பரிசுத்த ஆவியை வாசிக்கிறான். தீர்க்கதரிசிகள் பரிசுத்த நிரப்பப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறான். ஆனா அவங்க எப்படின்னா, எல்லாருக்கும் இல்லை, எப்போதும் இல்லை. அவர் வேலையை செய்யும் பொழுது பரிசுத்த நிரப்பப்படுறாங்க, வேலை செஞ்ச பிறகு போயிடுறாரு. அதனால இயேசு கிறிஸ்து தெளிவா அவங்களுக்கு சொல்றாரு, என்றென்றைக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, பழைய உடன்படிக்கை புத்தகத்திலே நீங்க வாசித்த பார்த்த அந்த பரிசுத்த ஆவியானவரை போல இல்லை. அவர் வந்து வேலையை செஞ்சுட்டு போயிட்டார். ஆனா உங்களுக்கு அப்படி கொடுக்கல, என்றென்றைக்கும். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாத்தீங்களா? அடுத்து என்ன சொல்றாரு? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கும். அவர் நம்மோடு கூட வாசம், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்? அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இது யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மறுதலிக்கவே முடியாது. எனக்குள் அவர் வந்திருக்கிறார், வந்தார், வாசம் பண்ணுகிறார், இன்னும் பேசுகிறார், என்றென்றைக்கு இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். பெற்றுக்கொள்ளாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் அவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாருக்கும் மாம்சமான யாவர் மேலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் அதே 14ல் 26 வாசம், 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். முதல்ல நம்ம என்ன பார்த்தோன்னா, என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு வாசம் பண்ணி நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இங்க இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய், மிக தெளிவா பரிசுத்த ஆவியானவரை கிரியைகளை குறித்து சொல்லிட்டார். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தான்னு சொல்லுகிறார். அதை குறித்து நான் அப்புறம் பார்க்கலாம். அவருடைய செயல்பாடுகளை மட்டும் நான் பார்க்க போறோம். இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். எதை போதிக்கிறாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்து போதிக்கிறார். நான் எப்படிப்பட்டவர் என்று போதிக்கிறார். கிறிஸ்து எதை குறித்து போதிக்கிறாரு? தன்னை குறித்து போதிக்கிறார். நான் தான் வழி, நான் தான் மீட்புக்கான காரியம் செய்கிறவர், நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் உங்களுக்காக மரிக்க போகிறவர், நான் தான் மீட்பர்.
தன்னை குறித்து போதிக்கிறார். பிதா என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் போதிக்கிறார். இங்க பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து சொல்றார். நான் எப்படிலாம் இருக்க போறேன், எப்படிலாம் உங்களுக்கு செயல்பட போறேன், உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறேன், அவர் செய்ய போகிற காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். இப்போ அவர் இல்லை அப்படின்னா எதுவுமே தெரியாது, இல்லாதவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண வேண்டுமேயானால் பரிசுத்த ஆவியா நமக்குள்ள என்ன செய்யணும்? வாசம் பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பைபிளை வாசிக்கலாம், வசனத்தை தேடலாம், வசனத்தை தியானிக்கலாம், ஏதோ ஒன்று காரியங்களை கண்டுபிடிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் பரிசுத்த ஆவி சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் என்ற வார்த்தை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எல்லாவற்றையும் அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நாம ஆவியானவரால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த செய்தி கேட்குறீங்க, அது போதுமானா? போதாது. ஒருவேளை நீங்க டிவிலையோ மற்ற காரியம் மூலமா செய்தி கேட்கலாம் வீட்டில், அது போதுமானா? போதாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு அவர் போதிக்கிறது வேற, சபையில போதிக்கிறது வேற. புரியுதுங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது பொதுவாக போதிக்கிறது எல்லாருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறாரு, அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரால் போதித்து நடத்தப்படுகிற வாழ்க்கை தேவை. அப்போ அந்த வாழ்க்கையில குழப்பம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, ஒரு தெளிவு இருக்கிறது. ஒரு தெளிவான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறேன், யாராலும் குழப்ப முடியல. ஏன்? பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுறேன். எந்த காரியமும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை, இந்த உலகத்துக்குரிய எதுவும் மேற்கொள்ளும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். யாராலும் திசை திருப்ப முடியவில்லை, ஏன்? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். சில பேர் என்ன பிரச்சனை, அப்படியே ஆள் தான் அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க, பின்மாற்றத்தை போயிடுவாங்க. ஏன்னா இந்த சத்தம் கேட்கல. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கப்பட்ட அந்த அந்த உறுதி நிலைப்பாடு இருக்குமேனால் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா? நான் ஒரு 7-8 விஷயம் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்தது இதே 14. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறானா, திரும்ப அந்த வசனம் வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அடுத்தது சொல்றாரு, தன்னை குறித்து மட்டும் கிடையாது, இயேசு சொன்னவைகளை நினைப்பூட்டுவார். பாருங்க, அவர் சொன்னதையே நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுகிற ஆவியானவர் இல்ல, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை அப்படின்னா சிம் இல்லாத போன் மாதிரி. சிம் இல்லை போன் இல்லைன்னா பேச முடியுமா? பேச முடியும். யாராவது பேசினா கேட்க முடியுமானா? கேட்க முடியாது. சும்மா வச்சுக்கலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். பரிசுத்த ஆவியான் இருக்கும்போது மாத்திரமே ஒன்று அவர் போதிக்கிறார், இரண்டாவது நான் சொன்னதைன்னு சொல்றார்ல, அது என்ன தெரியுமா? வேதத்தை போதிக்கிறார். இந்த வேதத்தை அவர் என்ன செய்யறார்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன பைபிள் இருக்குது, இதை அவர் போதிக்கிறார், இதை அவர் நினைப்பூட்டுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் வேதத்தை நினைப்பூட்டுகிறார். அவர் நினைப்பூட்டுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் 2 காரியம் முக்கியம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்கணும், இரண்டாவது வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை செலவிட வேண்டும். இது உள்ளே இருக்கணும். உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுனா, இது உள்ளே இருக்கிறதை பரிசுத்த நினைப்பூட்டுவான். எனக்கு வாசிக்கவே நேரம் இல்லை அப்படின்னா கூட நினைப்பூட்டுவார் இல்ல. பாருங்க, இந்த 2 காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று தன்னை குறித்து சொல்றார், பரிசுத்த ஆவியை குறித்து சொல்றாரு.
அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவையும் சொன்னதையும் அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்னன்னா, அவரவர் தேவைக்கு ஏற்றார் போல அந்த வசனம் வரும். பரிசுத்தவான் எப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, அவருடைய ஆவிக்குரிய தேவைக்கு ஏற்றார் போல திடீர்னு ஒரு வசனம் நமக்கு வரும். ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும், ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும், ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். ஒரு கலக்கத்துக்குள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உள்ளது என்ன செய்யும், அப்படியே வரும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏதோ ஒரு பயத்தில் இருப்போம், தேவையில்லாத குழப்பத்தில் இருப்போம். திடீர்னு இந்த வார்த்தை வரும்போது தைரியப்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்பிக்கை இழந்து போயிருப்போம், திடீர்னு தேவனுடைய வார்த்தை வரும். சோர்ந்து போயிருப்போம், உடனே ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் யார் செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். நம்ம எப்போதும் அவர் பலனடைய வைக்கும்படி விரும்புகிறார். இப்போ அடுத்தது 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இல்ல, ரொம்ப அருமையா அழகா சொல்றார். என்னை குறித்து ஒரு சாட்சி. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதோட நிறுத்தல, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியா எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருந்தால் நீங்க அவருக்கு சாட்சியாக இருப்பீங்க. புரியுதுங்களா? அவருடைய சாட்சியை நாம் அனுபவிக்கிறது மட்டும் இல்ல, சாட்சிகளாக இருக்கிறோம். யார் சாட்சிகளாக இருக்க முடியும் அப்படின்னா, அவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சாட்சி நமக்கு கொடுக்கிறாரே அதனால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சாட்சி கொடுக்கிறார்னா, நிரூபிக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து வந்திருக்க என்பதை நிரூபிக்கிறார். நான் தான் அது. அவ்வளவு சீக்கிரம் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டான் இல்ல. ஒவ்வொரு முறையும் அவருடைய சாட்சி என்பது எதற்காக அப்படின்னா, நிரூபிக்க முடியாது, இதுதான் அப்படின்றதை நிரூபிக்க முடியும். இப்ப நாம் ஏன் நாம் சாட்சிகளா இருக்கிறோம்? நாம் நிரூபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து சொல்லி நிரூபிக்கிறது போல நாம் சாட்சியா இருக்க வேண்டுமேயானால், நான் இப்பொழுது கிறிஸ்தவன் என்று நிரூபிக்கிறேன். அவருடைய சாட்சி என்று சொல்லும் பொழுது அவர் ஜீவிக்கிறார் என்று என் மூலமாய் நிரூபிக்கிறேன். அவர் மரித்து உயிர்த்தார் என்று நிரூபிக்கிறேன். அவர்தான் மீட்பர் என்று நிரூபிக்கிறேன். நான் சொல்றேன், சொல்லி சாட்சியாய் மாறுகிறேன். இப்ப கிறிஸ்தவ பெயர்ல அநேகர் இருக்கிறான், கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறான். இப்படி கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறதுனால அவங்களாம் கிறிஸ்தவளா அப்படின்னா இல்லை. கிறிஸ்தவ பேர் வச்சுக்கலாம், கிறிஸ்தவனா இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க தேவனற்ற, பார்க்க மாட்டாத, கேட்க மாட்டாத, சுவாசம் இல்லாத, பேச மாட்டாத அதை போய் வணங்குறவன்லாம் இருக்கிறான். வேதம் அதான் சொல்லுது இல்லையா? இதை யூதர்களும் செய்தாங்க. இந்த தவறை யூதனும் செஞ்சான். அதனால தண்டனை பெற்று கொண்டார்கள். அப்படின்னா தேவன் அவர்களுக்கென்று ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாகிய அவர் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை சாட்சியா வச்சிருக்கிறாரு. ஆனா சாட்சி இல்லாதவனா ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் இல்லையா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 16. இதுல என்னன்னா 8ல இருந்து 11 வரைக்கும் வாசிங்க, அப்பதான் புரியும். 8ஆம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நல்லா கவனிங்க.
நம்ம பாவம் செய்யும்போது பரிசுத்தா நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாருன்னா கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் செய்றீங்க, எச்சரிக்கிறார், கண்டித்து உணர்த்துறார். அப்படி நான் உணர்த்தப்படும் போது என்ன செய்யணும்? உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி இல்லைன்னா அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். நான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையில செயல்பு அதை மட்டும் தான் தியானிக்கும்படி இருக்கிற நேரம் இல்லாதனால, அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னா, பாவத்தை அவர் விரும்பவில்லை. பாவம் தேவனுக்கு எதிரானது என்பதனால் அவர் அந்த பாவத்தை என்ன செய்றாரு? என்னுடைய பிள்ளைகள், என்னால் மீட்கப்பட்டவர்கள், என்னை பெற்றுக்கொண்டவர்கள் பாவம் செய்யாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். இப்போ கண்டித்து உணர்த்தலைன்னா பாவம் பாவமாக தெரியாது. பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னா பொய் சொல்றது ஈஸியாக இருக்கும். பரிசுத்த ஆவி இருக்கும்போது ஒரு பயம் வரும். பொய் சொல்றது பயம், உடனே ஒரு உறுத்துதல். பரிசுத்தம் போயிட்டார் இல்லை அப்படின்னா சரளமாக வரும் பொய். நான் அதை பார்த்துக்கிறேன். என்ன கேட்டாலும் ஒரு பொய் ரெடியாக இருக்கும். அதாவது ஏன்னா அங்கே உணர்த்தக்கூடியவர் இல்லை. உணர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவி இருக்கும்போது பயம் இருக்கும். உடனே ஒரு பய உணர்வு வரும். இல்லைன்னும் போது அப்படியே கடகடன்னு வந்துனே இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால முதல்ல ஏன் பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறார், கண்டிக்கிறார் அப்படின்னா, பாவத்துக்கு எதிரான நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதுதான் பாவம் செய்கிற எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஜனங்க அது தெரிஞ்சுக்கணும். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் என்ன செய்வார்? சொல்கிறார், நியாயம் தீர்க்கப்படுவார், ஜாக்கிரதை. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்குது, ஜாக்கிரதை அவர் உணர்த்துறார். இது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தப்படுகிற காரியம் இருக்குது. அதே நேரத்தில் மனிதனுக்குள் இருக்கிற மனசாட்சியும் உணர்த்தும். இந்த மனசாட்சியை சாவச்சிடுவான். மனசாட்சி பாவத்தினால் அது என்ன செய்யணும்? மனசாட்சி மேற்கொண்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மனசாட்சி வேலை செய்யாது, செத்து போயிடும். செத்து போனது பேச முடியாது, போயிடும். இப்போ யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவின்னு போயிட்டாக்கா அவர் ஒன்றுமே சொல்ல அப்படின்னா எளிதாகிடும் வாழ்க்கை. என்ன எளிதாகிடும்? எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் பேசலாம், எப்படி வேணால் இருக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். இன்றைக்கி ஊழியக்காரன் எப்படி இருக்க காரணம் அதான். பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியின் இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறான். அப்போ என்ன நடக்கும்? அவ்வளோதான், பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்போ அங்கே தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து எல்லாருக்கும் தான். இது எப்படி வரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்கும் இல்லை. யார் இதை செய்ய முடியும் அப்படின்னா, யார் சொல்ல முடியுத? பரிசுத்த ஆவியானவரை. இப்போ அவர் தனியாக சொல்லுவார். பரிசுத்த தனியாக பேசுவாரா? பேசுறாரா? ஆவியா ஆவியா பேசுனா யாருன்னா இருப்பீங்களா? பயந்து ஓட மாட்டீங்க இல்லை? அப்போ அவருக்கு யார் தேவை? சாட்சியாக இருக்கிறது தேவை. அவரை பெற்றவர்கள் தேவை. அவரை பெற்றவர்கள் மூலமாக இப்போ நாம் தான் என்ன செய்யணும்? பாவத்தை குறித்து பேசணும், நாம் தான் நீதியை குறித்து பேசணும், நாம் தான் உலகத்தை கண்டித்து உணர்த்தது யார்? நாம தான். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் அது நடக்கும். இல்லை அப்படின்னா நாம ஒரே கூட்டமாக இருப்போம், ஒரே கூட்டத்தில் இருப்போம், பாவம் செய்கிற கூட்டத்தில் இருப்போம். ஏன் பேச முடியல? நானே ஏற்றுக்க முடியல, நான் எப்படி பேசுவேன்? பாவத்தை கண்டித்து உணர்த்துதலை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ எப்படி நான் பேச முடியும்? சில பேர் ஒரே செய்தி கேட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடறான். ஏன்? பாவம் கண்டித்து உணர்த்தப்படும் போது இங்கே உட்கார முடியல. அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. மனசாட்சிக்கு தான் அதுவும் செத்து போயிடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கும் போது மாத்திரமே இதை நாம் செய்ய முடியும். அவர் தான் செய்கிறார்.
நாம செய்யறதில்லை. அப்போ சபை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து நீங்க எனக்கு சாட்சிகள் என்று ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா, நாம் சொல்ல வேண்டும், நான் சொல்லணும். தனியா ஆவியானவர் அப்படியே வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று சொல்லுவார்? சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து நீங்க தான் எனக்கு சாட்சி. இப்போ சொல்றதுக்கு நாம சொல்ல அப்படின்னா பரிசுத்தன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, சொன்னா எதுக்கு வம்பு, எதுக்கு பிரச்சனை, 4 பேர் போயிட்டா நம்ம பழப்பு என்ன ஆகுது அப்படி என்ற பய உணர்வு. பயம் என்ன செய்யுது? கண்டித்து உணர்த்த முடியவில்லை. பாவத்தை குறித்து பேச முடியல. எதுக்கு பாவத்தை குறித்து பேசணும்? ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாம். எதை குறித்து பேசணும்? ஏன் நான் பரிசுத்தம் தான் பேச முடியும். நான் சாட்சி என்ற உணர்வு இருந்தால் தான் நான் பேச முடியும். என்னை சாட்சியா வைத்திருக்கிறார், இதுதான் இருக்கிற உலகத்துல, அதுதான் இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். பரிசுத்தான ஆவியானது அதுதான் தந்திருக்கிறார். வந்து நான் எங்க குச்சி கை தட்டு போயிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிச்சா? இல்லை, நான் என் வேலை செய்கிற என் ஸ்தலத்தில் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறேன், குடும்பத்தில் வைத்திருக்கிறார். சொல்லணும். யாரையும் எப்படியோ போட்ட நமக்கு எதுடா வம்பு அப்படி கிடையாது. அப்படின்னா நான் சாட்சியாக இல்லைன்னு அர்த்தம். சொல்லணும். அதனால எல்லாராலும் பகைக்கப்படுறோம், பரவாயில்ல. யோசேப்பு அப்படிதான் இருந்தார். அவருடைய பாவத்தெல்லாம் சுட்டி காட்டுறார், தாகப்படுத்த சொல்றார், பிரச்சனையை சந்திக்கிறார். எனக்கு ஏன் வம்பு அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. கண்டிச்சு உணர்த்தி எல்லாம் கோவம் தூக்கி கூழ போட்டான், எல்லாம் இழப்பு. அதெல்லாம் முந்தி போச்சு நினச்சாக்கா கடைசியில் பார்த்தா வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சு. அவன்லாம் காலை விடுறான் வந்து. இதுதான் தேவன் செய்கிற காரியம். அப்போ உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்து மாதிரியே இவரா இருக்கிறார். அப்படியா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மாதிரியே இவரா இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா அதையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி. இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான். அவர் சொந்த கதையெல்லாம் சொல்ல. அவர் எதை சொல்றாரு? பிதா என்ன சொன்னார் செய்யறார். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, செயல்பாடுகள், எதுக்கு நான் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன், அதையெல்லாம் அவர் சொல்றார். தான் என்ன செய்ய போறேன்றதே சொல்றாரு. பிதாவை இயேசு கிறிஸ்து சொல்றதே செய்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, முதல் பகுதியை சொல்ற சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஏன் அப்படின்னா, சத்தியம் இல்லாத ஒரு காலம் இருக்கும். சத்தியம் இல்லாத சபைகள் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் பரிசுத்த ஆவியானவரால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்தியம் யாரு? கிறிஸ்து. அவர் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமாக இருக்கின்றார். அப்போ அவரை குறித்து நாம் எவ்வளவு அறிந்து கொண்டிருக்கிறோம்? நித்திய வழியிலே நடக்கிறதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அறிஞ்சிக்கணும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற நம்பிக்கையுடலாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு தேவையான ஒருத்தன் வரான், எனக்கு அந்த அறிவு இல்லை. வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, அந்த அறிவு வேணுமா, எல்லாத்தையும் விட்டு தரித்திர கொடுத்துரு, என் பின்னால் வா. அந்த அறிவே எனக்கு வேணான்ட்டான். அந்த அறிவே எனக்கு வேணாம், அறிவில்லாத சாவு. அதான் சொல்றாரு. அறிவில்லாமையினால் அறியா என்று ஜனங்க என்ன பண்றாங்க? சங்காரமாகிறாங்க. இன்னும் அறிவில்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. அதுதான் சொல்ற சகல சத்தியங்கள் உங்களை நடத்துவார். யார்? கிறிஸ்துவை பற்றிய அறிவு. கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லையா? அந்த சகல சத்தியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. சகல சத்தியம் சொல்றாரு, தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி. அப்படின்னா நல்லா கவனிங்க. பிதாவுக்கு தெரியாதது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. பிதாவுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது இயேசு கிறிஸ்து தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்த அத்தனையும் யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். இப்போ இதில் நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா,
யார் மேலானவர்கள் அப்படின்னா நீங்க யாருக்கு முதல் இடத்தை கொடுப்பீங்க? பிதா இருக்கிறார், குமாரன் கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யார் மேலானவர் என்று கேள்வி வரும்போது நீங்க யாருக்கு முதல் இடத்தை கொடுப்பீங்க? பிதாவுக்கா? யாரையும் இவர்தான் மேலானவர் சொல்ல முடியாது. பரிசுத்தம். ஏன்னா இன்றைக்கு உள்ள குழப்பமே அதுதான். இன்றைக்குள்ள உபதேச கோளர் அதான். பரிசுத்தாவோட பிடிச்சின்னு போவாங்க. பரிசுத்தம் தான், பரிசுத்தம் அப்படியே ஓடின்னு போவாங்க. பிதா விட்டுறாங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிதாவை மட்டும் பிடிச்சிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவா, அவர் தேவனே இல்லைன்ட்டுவாங்க. பரிசுத்தானே தேவையில்லை, அவர் வந்து போயிட்டாருன்ட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து நாமம் தான், இயேசு கிறிஸ்து அது மட்டும் பிடிச்சிப்போம். பிதா விட்டுருவாங்க, பரிசுத்தம் விட்டுருவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா 3 பேரும் ஒன்றுதான்றார். மூவரையும் சமமாய் வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தான் உயர்ந்தவர், இதா கொஞ்சம் பெரியவர், இயேசு கிறிஸ்து அதில் கொஞ்சம் சின்னவர், பரிசுத்த ஆவியானவர் சின்னவர். இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், அவர் அண்ணன் பெரிய அண்ணன், இவர் சின்ன அண்ணன், இவர் தம்பி. அந்த நிலைக்கெல்லாம் கொண்டு போன ஆள்லாம் இருக்கிறான் இல்லை? எப்படிதான்? ஏன் அப்படின்னா புதுசா எதுனா சொல்லணும், ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. அட பாவீங்களா, புதுசா எதுனா சொல்லி நரகத்தை தான் தள்ளணும் இல்லை? நரகத்தை தள்ளது இவன் புதுசாக உபதேசம் கண்டுபிடிக்கிறான். ஆனால் யாரும் வேணாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதும். சபை பரிசுத்த ஆவியானது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையை நான் பார்த்துக்கிறேன், பார்த்ததில் அவருடைய செய்தி கேட்டிருக்கிறேன். அந்த விசுவாசிகள் வந்து இந்த சபை போதகருடைய உபதேசம் தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருடைய சத்தியம் வந்து மிக தெளிவாக இருக்கும். நான் கேட்டுக்கிறேன், மிக தெளிவாக போதிக்கிறவர், பரிசுத்தான குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் மிக தெளிவாக போதிக்கிறார். அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா வேற எங்கேயும் உட்கார மாட்டாங்க, வேற எங்கேயும் செய்தியை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இல்லை காரியம் அது இது நடக்குது எங்கன்னா போனோம் அப்படின்னா, அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக போவாங்களாம். கிறிஸ்தவ கல்யாணம் அல்லது கிறிஸ்தவ நிகழ்ச்சி, கிறிஸ்தவ ஏதோ காரியம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த செய்தி முடிந்த பிறகு போகணுன்னு போகிறாங்க. யாராக இருக்கட்டும், கூட பிறந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா மற்ற சத்தியங்கள் உள்ளே போகக்கூடாது. எனக்கு இது போதுமானதாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. அந்த உறுதி அவர்களை உறுதியான விசுவாசிகளை நிறுத்தி வச்சு இல்லை, எது நல்லா இருக்குதுன்னு போறது இல்லை, எது சத்தியமா இருக்கிறது, எது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, எது கேட்கறதுக்கு நல்லா பிடிச்சிருக்குது நமக்கு, அது இல்லை. தெளிவான சத்தியம் வசனத்தின்படி போதிக்கப்பட்டிருக்கிறதா அதை பார்த்து போகிறது அப்படின்னு நமக்கு பிரச்சனை இல்லை, தைரியமா இருக்கலாம் இல்லை. அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி அடுத்து என்ன சொல்றாருன்னா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யாவையும் மட்டும் சொல்ல, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போற எல்லாத்தையும் அப்படியே நமக்கு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல என்ன நடக்க போகுது நமக்கு உணர்த்தி வைக்கிறான், எச்சரிக்க முடியாது, ஜாக்கிரதையா இருக்க முடியாது இல்லையா? அடுத்தது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அதையும் சொல்ற. அவர் 14 வசனத்துல, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதுனாலே அவர் தாழ்ந்தவர் அல்ல. தாழ்ந்து போயிட்டாருன்னா இல்லை. பாருங்க, ஒருவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் என்னை என்ன செய்யறாரு, மகிமைப்படுத்துகிறான் இல்லையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துகிறான். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லின்னு வர்றார். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாமல் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். சில இடங்களில தேவனை மகிமைப்படுத்துகிறோமா அல்லது அவரை துக்கப்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்தான் உடைய காரியங்களுக்கு போவோம்,
அப்போ அவங்கள போலவே நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அங்கே கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? உலகத்தான் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், அவங்கள மாதிரி எல்லாம் செய்வோம். அந்த சமயத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கிறேன் என்பதை நாம் என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். அப்போ முதல்ல ஒன்று சொன்னேன், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு வாசம் பண்ணி நம்மோடு இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம். எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்றாரு, போதிப்பான். எல்லாவற்றையும் போதிக்கிறார். நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்க போதிக்கிறேன்னு போட்டுக்குதே, எனக்கு என்ன செய்யுங்க, போதிங்க ஆண்டவரே. இப்போ மேத்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு சில பேருக்கு, கணக்கே போட்டுன்பான். சில பேர் இங்கிலீஷ்னா ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷே படிச்சுன்பான். சில பேர் சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், பயாலஜி, இப்படி ஒவ்வொன்று மேலே ஒரு விருப்பம் இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சமாக இருக்கும், அது மட்டும் அதிகமாக இருக்கும். ஏன் அதில் விருப்பம் அதிகம்? அப்போ அந்த படிப்பில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமான விருப்பத்தை செலுத்துகிறார்கள். அதே நேரத்தில் அதுபோல பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுகிற வாஞ்சை இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுற விருப்பம் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்படுதல், உணர்த்தும் போது கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படியணும் இல்லையா? இப்போ அவரால் நடத்தப்படும் போது மாத்திரமே பவுல் சொல்றார், ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரிஞ்சவங்க எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமா, பார்த்தீங்களா? அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய செயல்கள்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அவர் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லுகிறார். அவர் நடத்துகிறாரா? கேள்வி கேட்டு, அவர் என்னை நடத்துகிறார் அப்படின்னா ஒரு தெளிவு இருக்கும், ஒரு தெளிவோடு இருப்போம். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும், சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு சாட்சியாக மாறும். நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன். நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்கிறாங்க மற்றவங்க? யோசிச்சு பாருங்க, என்ன சாட்சி சொல்கிறாங்க? நேரத்துக்கு மாதிரி மாறிக்கிறாங்க. அப்படியா? எல்லா இடத்தையும் நான் ஒரே மாதிரி பார்க்குறேன், அதான் சாட்சி இல்லை? பிரஜாதி மக்கள்கிட்ட போனால் அவங்க ஒரு மாதிரி சாட்சி, ஆவிக்குறிகிட்ட போனால் அவங்ககிட்ட ஒரு மாதிரி, இப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி இல்லை? அப்படி வாடுவது கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோம் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவரால் நடத்தப்படுகிறோம் சொல்லவே முடியாது. அவர் அப்படி நடத்துவாரா? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசின்னு மனுஷன் தான் அப்படி இருப்பான். ஆனால் பரிசுத்தான் அப்படி அல்ல. ஒரு முறை இது தவறு அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு இதை அவர் மாற்றிப்பாரு, மாற்றிப்பாரா? மாற்றிக்க மாட்டேன். இந்த பாவம் தவறுனா தவறு தான். ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அவர்கிட்ட கேட்டால் சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க, போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா நல்லா இருக்கேன்ல? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் சொல்ல மாட்டார். அவர் என்னன்னா அவருடைய செயல்பாடு இதுதானா, மனுஷன் மாற்றிப்பான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, மனுஷன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பான். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார், மாற்றிக்க மாட்டார். இல்லை, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவர் செயல்பாட்டை தடை செய்யாதிருங்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மனிதனுக்குள்ளதான் செயல் கிரியை செய்ய முடியும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள தான் கிரியை செய்ய முடியும் ஆண்டவரே. நாங்கள் அந்த செயல்பாட்டை தடை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அநீதியான காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவர் எங்களுக்குள் செயல்பட முடியாதபடி நாங்கள் தடை செய்யாதபடிக்கு ஆண்டவரே
எதெல்லாம் அவர் கிரியை செய்வதற்கு, செயல்படுவதற்கு எங்கள் வாழ்க்கையில் தடையா இருக்கிறதோ அந்த தடைகள், பாவங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்து அவைகளை விட்டு விலகி வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறீங்க, பலனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை போதித்து நடத்துகிறதா இருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களை எங்களை செய்றீங்க ஆண்டவரே. அந்த புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு வரும்படியா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். அது மாத்திரமே எங்களை சாட்சியாக நிறுத்தும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இழந்து போன நிலையில் யாராவது இருப்பார்கள், இந்த வேலையில மீண்டும் அவருக்குள்ளே வந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேர நடத்தும்படியான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுவதே தேவனுடைய புத்திரரா இருக்கிறான்னு சொல்லி வேத்து வாசிக்கிறான் ஆண்டவரே. அப்படி நடத்தப்படுகிற வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஒரு உறவு துண்டிக்கப்பட்டிருக்குமேனால் இந்த நாளை புதுப்பித்து பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து வாழ உதவி செய்யும். அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா துதிய மகிமை மேன்மை யாவற்றும் இருக்க செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.